சர்க்கரையில் 6 லவங்கம் போட்டு வைக்கிறதால லவங்கம் வாசனைக்கு எறும்பு வராது. ஒரு சில நேரத்தில் சமையலுக்கு லெமன் கொஞ்சமாக தேவைப்படும் போது இந்த மாதிரி லெமனை உள்ளங்கையில் தேய்ச்சி எடுத்து டூத் பிக்கில் பாட்டமில் ஒரு ஹோல்ஸ் போட்டு தேவையான அளவு ஜூஸ் எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி டூத் பிக்கில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 3 to 4 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணியில் மீனை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்பி எடுத்து கழுவிட்டு செய்யும்போது மீனில் இருக்கிற கவுச்ச வாடை வராது. எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுருட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால 10 to 15 நாள் வரைக்கும் பழம் கெடாமல் இருக்கும். தேங்காய் சட்னி செய்யும்போது கொஞ்சமாக புதினா தழையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி இருக்கும். கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இறுக்கமாக ஆகிடும். குழம்புக்கும் பொரியலுக்கும் யூஸ் பண்ணும்போது இதை ஒரு தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கோதுமை மாவில் வண்டு வராமல் இருக்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிங்கன்னா வண்டு வராது. மிளகாய் தூள் அரைக்கும் போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நாள் இருக்க ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நறுக்கும் போது கத்தில கொஞ்சம் எண்ணெயை தடவி நறுக்குனா பிசுபிசுப்பு தன்மை ஒட்டாம இருக்கும். உருளைக்கிழங்க வேக வச்ச தண்ணீர்ல பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் பளபளப்பா இருக்கும். இது போல குக்கிங் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.